ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், நான் நியூ இயருக்கு செஞ்ச ரசகுல்லா ரெசிபி தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகரை தனியாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு பால் திரிஞ்சதுக்கப்புறமா நாம் ஒரு ஒயிட் கலர் துணி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா தான் வந்து உருண்டை வந்து உடையாமல் இருக்கும். அதனால் பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே பார்த்தோன்னா நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த சுகரையும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரே சமமாக வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நான் சுகர் போட்டு கேரமலைஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 1 லிட்டர் தண்ணிக்கு நான் வந்து 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருண்டையை போட்டு செக் பண்ணிக்கலாம், உருண்டை வந்து உடையாமல் இருக்கா அப்படின்ட்டு. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மற்ற உருண்டைகளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த உருண்டை வந்து உடையாமே இருக்குது. நம்ம ரிமைனிங் இருக்கிற இந்த உருண்டைகளை அது கூட சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் போட்டதுக்கப்புறமா ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உருண்டைங்களாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். எகைன் வந்து திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் உருண்டைகள் வந்து பெருசாகும். பாருங்கள், நல்லாவே பெருசாகிடுச்சு. இந்த பாகெல்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு சுண்டுற அளவுக்கு விடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இதை பார்த்தோன்னா நம்ம ரசகுல்லா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், கட் பண்ணிவிட்டு குலோப் ஜாமுன் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த டிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.